பீட்டர் அவர்கிட்ட கேட்கிறேன். இல்ல மாநிலங்கள் இருக்கக்கூடிய தலைமைகளை குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு, அது ரொம்ப இழிவான ஒரு இடத்துக்கு அவர் கொண்டு போறாங்களா அப்படிங்கிறது கேள்வி அவர் முன்வைக்கிறாரு. ஒரு மாநில முதலமைச்சர்களால அப்படி ஒரு பிரதமரா ஏன் உறுதியா இருக்க முடியாதுன்னு கேள்வி வைக்கிறார். அது அப்படி முழுக்க முழுக்க நான் இருக்கிறேன். அதுல சமஸ் அவர்கள் சொன்னதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அதாவது என்ன சொல்லியிருந்தார்னா, ஒரு கூட்டணி ஆட்சி, அதாவது 1989 இருந்து வந்த கூட்டணி ஆட்சிகள், அதிலும் குறிப்பாக மன்மோகன் சிங் அவர்களுடைய 2004 இருந்து 2014 வரை ஆட்சியும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. தயவு செய்து நான் அவர் திரு சமஸ் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய ஃபைல்ல 2G கேஸ் பத்தி எழுதும்போது கீப் மீ அட் ஆர்ம்ஸ் லெங்த் ஒரு வார்த்தைகளை எழுதினார். அது இன்னைக்கு கோர்ட் ரெக்கார்ட்ல இருக்குது. அதே மாதிரி 2009 TR பாலுவுக்கு எப்படியா இருந்தாலும் நான் மந்திரி சபையில மந்திரியாக்கி காட்டுவேன் அப்படின்னு திரு கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு முகாமிட்டு இருந்தார். ஆனாலும் அவருக்கு அந்த இடத்துல கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அந்த ரெண்டுத்துக்கும் மன்மோகன் சொல்றதே முரணா இருக்கு பாருங்க. நீங்களே உங்க ஸ்டேட்மெண்ட்ல முரண்படுறீங்க. முதல்ல சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு பவர் இல்ல, நீங்க ரெண்டாவது சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல அப்ப கூட்டணியில வலுவா இருந்த கலைஞருக்கு அது நிராகரிக்கப்பட்டதுன்றீங்க அவரோட கோரிக்கை. அப்ப ரெண்டும் முரணில கார்த்திகை செல்வன் 2008 அதே எழுதின மன்மோகன் சிங் அவர்கள் 2009 அவரை எடுத்துக்கல. ஆக மொத்தம் அவருடைய கைகள் கட்டப்பட்டன. அதுதான் கைகள் கட்டப்பட்டிருந்தா எப்படி சார் அவர் ஏற்றுக்கொள்ளாம இருந்திருப்பாரு சார்? 2009 அவர் இவங்க என்னெல்லாம் முயற்சி பண்ணாங்க, ஆனா ஏத்துக்கல. ஏன் அவருக்கே தெரியும் இவங்களை ஏத்துக்கிட்டோம்னா ரெண்டு முக்கியமான விஷயங்களை சமஸ் சொல்றாரு. நீங்க சொல்லக்கூடியது நீங்க பக்கத்துல இருந்து பார்த்த அரசியல்னு சில விஷயங்களை முன்வைக்கலாம், அதுல வேறு சில காட்சிகள் இருக்கு, அதையும் நான் பேச முடியும். ஆனா இதுல இருந்து டிவியேட் ஆகும், அதுக்குள்ள நான் வரல. ஆனா அதை தாண்டி லார்ஜர் இஷ்யூவா சமஸ் சொல்றது என்னன்னா, ஒண்ணு நீங்க 90களுக்கு பிறகு இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னவா இருக்கு, 89க்கு பிறகு ஒரு அதிகார பரவலாக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு, ஜனநாயகத்துக்கு ரொம்ப அவசியங்கிறாரு. அதுல இருந்து நேர் எதிரான ஒரு நிலைக்கு போறதுங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்புறாரு. இல்ல, 1989 இருந்தே நம்ம எடுத்துட்டு போவோம். விபி சிங் இருந்தார். விபி சிங் இருந்த பீரியட் 11 மாசம். விபி சிங் இருந்த பீரியட்ல அவரு ரெண்டு முக்கியமான விஷயங்களை எடுத்தாரு, முடிவுகள் எடுத்தார். மண்டல் கமிஷன் ரிப்போர்ட், இன்னைக்கு இந்தியா பூரா ஓபிசிகளுக்கு 27% இடஒதுக்கீடு. நான் அடிக்கடி சொல்வது, எப்படி பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய போட்டோ ஒரு கடவுளுக்கெனே வச்சு வணங்குறாங்களோ, அதே மாதிரி ஓபிசி மக்கள், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள இருந்து வந்த IAS, IPS, IRS இந்த அதிகாரிகள் விபி சிங் அவர்களுடைய படத்தை கடவுளுக்கு இணையா வச்சு வணங்கணும். அப்படியாப்பட்ட ஒரு முடிவு நடக்குது. விபி சிங் தான் இங்க கொண்டாடப்படுகிறார் தமிழ்நாட்டுல. அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, அது ஏன் கவிழ்க்கப்பட்டதுங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்க. அதே விபி சிங் அதுக்குரிய ஆர்டர் அவரால் இஷ்யூ பண்ண முடியல. 1989 வந்ததுக்கு பிறகு கூட 91 எப்ப காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சோ, எப்ப PV நரசிம்மராவ் வந்தாரோ, எப்ப சீதாராம் கேசரி வந்தாரோ, அப்பொழுதுதான் அதுக்குரிய ஆர்டரை இஷ்யூ பண்ண முடிஞ்சு. இதுதான் பாலிசி பாராலிசிஸ். அதே மாதிரி விபி சிங் தொடர்ந்து இருந்திருந்தாருன்னா ஒருவேளை நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கலாம். சந்திரசேகர் கவர்மெண்ட் வந்துச்சு, 10 மாசம் அவரால் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் அவரால் எடுக்க முடியாமலே போயிடுச்சு. சொன்னாரு, நீங்க வலுவான தலைமைங்கிற பேர்ல எதேச்சதிகாரமான முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைமையை நீங்க வலியுறுத்துறீங்களான்னு கேட்கிறாரு அவரு. இல்ல, அதாவது வலிமையான ஒரு தலைமை இருந்தால்தான் தொடர்ந்து 5 வருடங்களுக்கு தன்னுடைய ஆட்சியை செலுத்த முடியும். தன் மக்கள் மன்மோகன் சிங் இருந்தார் சார், 5 ஆண்டுகள் நரசிம்மராவ் இருந்தார். அவர் காலத்துல பொருளாதார தாராளமயமாக்கல் வந்துச்சு. நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர் என்ன சார் முடிவு எடுத்தாரு? அண்டர் ரேட்டட் பிரைம் மினிஸ்டர்ஸ் வேணா சொல்லலாமே தவிர அண்டர் பெர்ஃபார்ம்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் நீங்க யாரையா சொல்ல முடியுமா? விபி சிங்கையோ அல்லது நரசிம்மராவையோ யாரையா சொல்ல முடியுமா? அப்படி ஒரு மன்மோகன் சிங் சொல்ல முடியுமா? அப்படி கூட எடுக்க முடியல சார். உண்மை அதுதான் சார். மன்மோகன் சிங் பீட்டர் அவர்கிட்ட பேசுங்க. ஒரு முடிவு எடுக்க முடியல. காங்கிரஸ் கட்சி, அதுவும் சோனியா காந்தி எடுத்த முடிவுகள் சார். அதுதான்